Hey guys, இன்னைக்கு நம்ம ஷார்ப்ல ஓப்ஸ் கான்செப்ட்ல என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போறோம். என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்னன்னா என்கேப்சுலேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஹைடிங் டேட்டா அண்ட் ப்ரொவைடிங் கண்ட்ரோல் ஆக்சஸ் யூசிங் மெத்தட் ப்ராப்பர்ட்டி. அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அப்போ இன்னும் கிளியரா புரியும். ஓகே, இது நம்ம எம்ப்ளாய் கிளாஸ். ஓகே, இந்த எம்ப்ளாய் கிளாஸ்ல salary அப்படின்றத ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆக்சஸ் மாடிஃபயர் வந்து ப்ரைவேட்டாக இருக்கு. ஓகே, அந்த ப்ரைவேட்டை நான் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். ஒன்று கெட் சேலரின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், செட் சேலரின்னு ஒன்று வச்சுருக்கேன், கெட் சேலரி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை என்னால் இங்கேருந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, ஆனால் நம்ம போன வீடியோவில் படித்தோம் ஆக்சஸ் மாடிஃபயர்ஸில் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை அந்த கிளாஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வேற ஒரு கிளாஸில் யூஸ் பண்ணோம்னா அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எழுதி அது வழியாக தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு படிச்சோம். ஓகே, அது எதுக்காக அப்படி பண்ணுறோம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ பப்ளிக்காக இருக்கு அப்படின்னு வச்சு, சரி, இதெல்லாம் நமக்கு இப்போ தேவை. இப்போ பப்ளிக்காக இருந்தால் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்கலாம். சரி, இது வந்து இப்போ பப்ளிக் சென்ஸ். இங்கே வந்து இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் இப்போ கிடையாது, அதை வந்து கமெண்ட் பண்ணி salary equal to ஒரு 5000 கொடுக்கும். ஓகே, இதை நான் இப்போ டைரக்டாக கன்சோல் டாட் ரைட்ல டாட் salary இதை பிரிண்ட் பண்ணி இப்படி பண்ணாலும் வேல்யூ நமக்கு கிடைக்கும். சரி, ஏன்னா நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பப்ளிக்காக வைக்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த வேல்யூவை நான் இப்போ 5000 கொடுத்துருக்கேன். இதில் இப்போ நெகட்டிவ் வேல்யூவாகவும் நான் மேலே பாஸ் பண்ண முடியும். ஓகே, நெகட்டிவ் வேல்யூ பாஸ் பண்ணி நான் ரன் பண்ணாலும் நெகட்டிவ் வேல்யூ பாஸ் ஆகும். ஓகே, அப்போ என்கேப்சுலேஷன் எதுக்காக அப்படின்றது, நம்ம இப்போ சேலரி அப்படின்றது எல்லாமே ஒரு கிரிட்டிக்கல் டேட்டா. ஓகே, அந்த டேட்டாஸ்ல வந்து நெகட்டிவ் வேல்யூஸே இருக்காது. சேலரி வந்து எப்பவுமே நெகட்டிவ் வேல்யூ இருக்காது. ஓகே, இப்போ நம்ம அந்த வேல்யூஸ் நம்ம அதையெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்காக தான் என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ இந்த சேலரி அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை நம்ம வச்சிருக்கோம். ஓகே, வச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்க செட் சேலரி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணுவோம்னா வேல்யூ வந்து நிறைய கண்டிஷன்ஸ் எழுதும். இந்த சேலரி ஆட் பண்ணணும் அப்படின்னு இந்தந்த கண்டிஷனே இருக்கும். இது சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் இந்த சேலரின்ற வேல்யூ வந்து ஆட் பண்ண முடியும் அப்படின்றது. ஓகேவா, இதுக்காக தான் இந்த இஃப் கண்டிஷன்ல இங்கே எழுதியிருக்கேன். வார வேல்யூ வந்து 0 கிரேட்டராக இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கேன். அது இல்லைன்னா சேலரி மஸ்ட் பி பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் அந்த இதை வந்து டிஸ்பிளே பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, இந்த மெசேஜை வந்து டிஸ்பிளே பண்ற மாதிரி. அடுத்த செட் சேலரி வந்து டைரக்டா அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்றது மாதிரி இருக்கு. இந்த சேலரியில இந்த ப்ராப்பர்ட்டியில என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவில் அப்படியே ரிட்டர்ன் பண்றோம். இந்த செட் கெட் இந்த கெட் சேலரின்ற ஃபங்க்ஷனை. ஓகே,
இப்ப ரன் பண்ணும்போது என்ன நடக்கும்? இப்போ அந்த அவுட்புட் வருது. ஆனா இப்ப நான் நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தேன்னா நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தேன்னா என்ன வருது? சேலரி மஸ்ட் பி பாசிட்டிவ் அப்படின்ற மெசேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி சம் பிஸ்னஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம எழுதுறதுக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம யூஸ் பண்றோம். என்கேப்சுலேஷன் இந்த ஊப்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு மெத்தட்ஸ் நம்ம எழுதி மெத்தட் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை வச்சு நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை ஹேண்டில் பண்ணுறோம். இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை வந்து ஹேண்டில் பண்ணுறோம். இதுதான் மெயினாக வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்றது. இனி இந்த என்கேப்சுலேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம டீபக் வச்சு செக் பண்ணுறோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட்ல இந்த கிளாஸ்ல ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கேன். ப்ளஸ் வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இருக்க இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கும் ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கு. அப்ளிகேஷன் நம்ம ரன் பண்ணோம் ஃபர்ஸ்ட் இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு வருது. அடுத்த நெக்ஸ்ட் லைனுக்கு போவோம். இந்த ஃபங்க்ஷன் இப்போ கால் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் அந்த அங்கே இருந்து நான் அனுப்புற -30,000 அப்படின்ற அமௌண்ட் வந்து கிடைக்கும். சரி, அடுத்த இந்த கண்டிஷனை செக் பண்ணணும். இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆகுதுன்னா -30,000 வந்து 0வோட கம்மியான வேல்யூ. ஸோ வந்து எல்ஸ் பார்ட்டுக்கு போகும். இந்த சேலரி மஸ்ட் பி பாசிட்டிவ் அப்படின்ற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்கு போகுது. அங்கே கெட் சேலரி நம்ம கால் பண்ணியிருக்கோம். அந்த கெட் சேலரி ஃபங்க்ஷனை வந்து கால் ஆகும். சரி, கெட் சேலரி இதை வந்து இப்போ சேலரி வந்து ஒரு வேல்யூ இல்லை, டிஃபால்ட் 0 அசைன் ஆயிருக்காங்க இன்டீஜர். ஸோ டிஃபால்ட் 0 அப்படின்ற வேல்யூ அசைன் ஆயிருக்கு. அந்த வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சேலரி மஸ்ட் பி பாசிட்டிவ் அப்படின்னு போட்டு சேலரி வந்து 0 அப்படின்றத காமிக்குது. ஓகே, இதுவே நம்ம இங்கே இப்போ பாசிட்டிவ் ரன் பண்ணோம். மெயின் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. அந்த செட் சேலரி கால் ஆகுது. இல்லை இப்போ 30,000 இருக்கு. இப் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுறதுனால டைரக்டா உள்ளது அந்த 30,000 வந்து இந்த சேலரி என்ற இந்த ப்ராப்பர்ட்டியில இங்க அசைன் ஆயிடும். இப்போ இங்க சேலரி 0ன்னு காமிக்குது. நான் நெக்ஸ்ட் லைன் போன அப்புறம் இங்க பாத்தீங்க அடுத்த நெக்ஸ்ட் லைன் போன அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா 30,000 மாறிடுச்சு. பாத்தீங்களா சார்? அடுத்த கெட் சேலரியில நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா 30,000 வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 30,000 அப்படின்றது நமக்கு அவுட்புட் கிடைச்சிருச்சு. இந்த வேலை தான் நம்ம வந்து என்கேப்சுலேஷன் பண்ணணும். ஓகேவா? என்கேப்சுலேஷன் மெயினாக எதுக்காகன்னா இப்போ நான் இங்கே வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டிருக்கேன். சேலரி வந்து 0வோட பெருசாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ரோலும் நமக்கு இருக்கு. சரியா? சேலரி வந்து மினிமம் சேலரி வந்து 5,000 ஆயிருக்கும். இந்த நம்ம கம்பெனியில் 5,000 மினிமம் சேலரி. அப்போ 5,000 பெரிய அமௌண்ட் தான் சேலரி அமௌண்ட் ஆயிருக்கும். இப்படி இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே இந்த எம்ப்ளாய் கிளாஸ் கிரியேட் பண்ற அந்த இது டெவலப்பர் வந்து எழுதி வச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த சேலரின்ற இந்த ப்ராப்பர்ட்டியை வேற ஒரு டெவலப்பர் வேற ஒரு இடத்துல இருந்து ஆக்சஸ் பண்றாங்க. அவங்களால டைரக்டா அந்த சேலரின்ற ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணி அதுல என்ன வேல்யூ வேணாலும் இன்சர்ட் பண்ண மாதிரி ஆப்ஷன் கொடுக்க முடியாது. அப்போ இந்த எம்ப்ளாயின்ற இந்த கிளாஸ் எழுதியிருக்க டெவலப்பர் வந்து ஆல்ரெடி ஒரு பிசினஸ் லாஜிக் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த பிசினஸ் லாஜிக் பேஸ் பண்ணியான வேல்யூஸை மட்டும்தான் அங்கிருந்து இன்சர்ட் பண்ணலாம். ஓகே, இதுதான் மெயினா வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்றது கான்செப்ட். ஓகே, இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, தேங்க்யூ.